அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்காக ஏஜேகே கோவை பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கோவை பந்தயசாலை பகுதியில் இன்று கிறிஸ்துமஸ் பைக் பேரணி நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக் பேரணியில் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் விதமாக கோவையில் ஏஜேகே கலையறிவியல் கல்லூரி பைக்கர்ஸ் கிளப் நடத்திய கிறிஸ்துமஸ் தாத்தா பைக் பேரணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவாக உலகெங்கிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் விழாவிற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ஆங்காங்கே பண்டிகைக்கு முன்னதாகவே கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பவனி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கோவை நவக்கரையில் அமைந்துள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கிறிஸ்துமஸ் பைக் பேரணி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இன்று நடைபெற்றது. ஏஜேகே கலையறிவியல் கல்லூரியின் செயலர் முனைவர் அஜித் குமார் லால்மோகன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த பைக் பேரணியை கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜு துவக்கி வைத்தார். இதில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பைக்குகளில் வலம் வந்தனர். அமைதி மற்றும் மகிழ்ச்சி என்ற கருப்பொருளை மையமாக வைத்து நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் பைக் பேரணியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்கள் ரேஸ்கோர்ஸ் பகுதியை சுற்றி வலம் வந்தனர். பைக்கில் சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த மாணவர்கள் வழியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சென்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கோவையில் பைக் ஓட்டிச் சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தாவின் காட்சிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோடைய பிரின்சிபல் பேசுகிறேன். இன்ஃபேக்ட் வி தாட் ஆஃப் செலிப்ரேட்டிங் தி கிறிஸ்மஸ், அதை ஒரு ரைட் மெசேஜை பப்ளிக்குக்கும் கம்யூனிட்டிக்கும் கொடுக்கலான்ற அந்த பிரின்சிபலை மைண்டில் வச்சுட்டு we thought of conducting a bike rally by showing Santa Claus to people. ஒருவேளை நீங்க ஏன் Santa Claus எடுத்து வந்தீங்கன்னு சொல்லி நினைக்கலாம். The message for Christmas is like love, peace, giving, and also like of course sharing everything to community. So அதில் பேஸ் பண்ணப்ப இந்த வருஷம் நாங்கள் நினைச்சோம், let us show the peace to the community so that everyone will practice it to their home and their college as well as in their living place. அதை மைண்டில் வச்சுட்டு தான் நாங்கள் பீஸ்ன்ற தாட் ப்ராசஸை மைண்டில் எடுத்தோம். இந்த பீஸ் எடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் லைக் where we live in. எங்களோட கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இருக்கிற இடம் ஒரு நல்ல செரைனான green environment. அது மட்டும் இல்லை, லைக் of course we conduct more than 18 UG programs, 3 PG programs and 5 PhD programs conduct பண்ணிட்டு இருக்கோம். And this year we are planning to come up with 2 more ஒரு PG program and இன்னொரு ஹோட்டல் சயின்ஸ் ரிலேட்டடாக இன்னொரு ப்ரோக்ராமும் கொண்டு வர பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பீஸை அவங்களோட மைண்டில் எடுத்துட்டு கொண்டு வரணும். இந்த ஜெனரேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதனால அதை அவங்க மைண்டில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ரேலி கண்டக்ட் பண்ணுறோம். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாய் as well as like நீங்களும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ let us spread the peace to the world and let us live peacefully. Thank you so much.